என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் என்ன செஞ்சிருவோம், இருந்துருவோமா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்கிறாங்க. மனைவி என்ன செய்யறாங்க, அதுக்கு அனுமதி வழங்கிடுறாங்க. அந்த அனுமதியோட என்ன செய்யறாங்க, நபி இருந்த இடத்துலயே அவங்க மதீனாவுல என்ன செஞ்சுறாங்க, அபூதர் அவரோட இருந்துடுறாங்க. இருக்கும்போது அவர் ஒண்ணு நினைக்கிறாரு, நான் இதுக்கப்புறம் நபியோட தான் என்னுடைய காலத்தை எல்லாம் கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினைச்சு என்ன செய்யறாரு, நபி எங்க இருந்தாலும் அவர் இருக்க ஆசைப்படுவாரு, நபி எங்க போனாலும் அவர் போக என்ன செய்வாரு, ஆசைப்படுவாரு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு அவரு நபியோட தொடர்புல அதிகமா இருப்பாருன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள்ல எல்லாம் என்ன செய்வாரு, முந்தக்கூடியவராகவும் இருப்பாரு. நபி சொல்ல சொல்ல நன்மையான காரியங்களை முந்தக்கூடியவராகவும் இருப்பாரு. அதே மாதிரி நன்மையான காரியங்களை அதிகமாக என்ன செய்வாங்க, போட்டி போடக்கூடியவங்களா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இன்னைக்கு நன்மையான காரியங்கள்ல விரையுங்கள், போட்டி போடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது, சரிங்களா? அந்த போட்டியை இந்த சஹாபா பெருமக்கள் போட்டார்கள். இன்னைக்கு நம்ம தொழுகை ஃபர்லான தொழுகை முடிச்ச உடனே சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதுங்கள் என்று நம்ம ஓதுறோம் இல்லையா? இதை ஏற்படுத்தியவர் யார் தெரியுமா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இவர் என்ன செய்யறாரு சொன்னா, தொழுது முடிச்ச உடனே எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் யோசிக்கிறாரு, செல்வந்தர்களை பார்க்கிறாரு. இவர் ரொம்ப செல்வந்தர் கிடையாது, இருக்கிறத கொண்டு சிறப்போடு வாழ்வோம் சொல்லிட்டு ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர் தான். செல்வந்தரை பார்க்கிறாரு, இவங்க ஏழைகளே பார்க்கிறாரு. செல்வந்தர்களை ஏழைகளை நோம்பு வைக்கிற மாதிரி வைக்கிறோம், தொழுகிற மாதிரி தொழுகிறோம், எல்லா நன்மைகளும் செஞ்சிடறோம். ஆனா இந்த செல்வந்தர்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா நன்மைகளை செய்யறாங்களே, அந்த நன்மை நம்மளால கவர் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. போறார் நபி கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை, யார சொல்லுவா, இந்த செல்வந்தர்கள் மட்டும் நன்மையில் எங்களை முந்தி விடுகிறார்கள், இந்த நன்மை நிச்சயமாக அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்தே செல்லும், இந்த நன்மையானது சொர்க்கத்தில் அவர்களை அழகுபடுத்தும், அப்படிப்பட்ட நன்மை இந்த செல்வந்தர்கள் செய்கிறார்கள், அது எங்களால் செய்ய முடியவில்லை. என்ன அப்படின்னு கேட்கிறப்போ சொல்றாங்க, இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை வாரி வாரி வழங்குகிறார்கள், அது எங்களால் வாரி வாரி வழங்க முடியறதில்ல அல்லாஹ்வுடைய தூதரே. அந்த நன்மை கணக்கிட முடியாதது, அந்த கணக்கிட முடியாத நன்மையை எங்களால் அடைய முடியவில்லையே, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோமே, அதே போன்ற நன்மை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கவலைப்பட்டு, அப்படியா நன்மையில போட்டியா, ஓகே மாஷா அல்லாஹ், அதே போன்ற நன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வழி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 33 தடவை ஓதுங்கள். இது நிச்சயமாக ஒரு வசதி உள்ளவர் அல்லாஹ்வுடைய பாதையில் எந்த அளவுக்கு செலவு செய்கின்றாரோ அந்த நன்மை பெற்று தரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனசு அவருக்கு அப்படியே சந்தோஷமான நிலை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை தந்து விட்டான் என்று சொல்லி அடுத்த வக்து தொழுகையில் என்ன செய்யறாரு, அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. தொழுது முடிச்ச உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சாரு. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், இப்படி ஓத ஆரம்பிச்சாரு. அடுத்த வக்திலே ஓத ஆரம்பிக்கிறார். இப்படி 2 நாள் 3 நாள் ஓத ஆரம்பிக்கிறார். இதை யார் கவனிக்கிறா, அந்த வசதி உள்ளவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு அபூதர் மட்டும் வரலான தொழுகைக்கு பிறகு என்னமோ முடங்கிட்டு இருக்கிறாரு, என்னமோ ஓதிட்டு இருக்கிறாரு, என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழைச்சி, அபூதர் இங்க வாங்க, நீங்க மட்டும் தொழுகைக்கு பிறகு என்னமோ ஒரு துஆவை ஓதுறீங்களே, அது எதுக்காக ஓதுறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு சொல்றாங்க, இது எங்களுக்கு கத்து தந்த துஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி தந்தது அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க தான் காசை வச்சுட்டு வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில வழங்குறீங்களே, அப்ப அந்த நன்மை நாங்க அடைய வேணாம், அதனால கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், தொழுகைக்கு பிறகு 33 தடவை சொல்லுங்க, உங்களுக்கு அந்த நன்மை வந்துட்டாங்க, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி விட்டுட்டாங்க. சொன்ன அப்படியே சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வக்துல வசதி உள்ளவங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், அவங்களும் சேர்ந்து ஓதுறாங்க. இத பார்த்துட்டு இவர் கவலை வந்துருச்சு, ஆஹா தெரியாம சொல்லி கொடுத்துட்டே, இவர் நன்மை இப்படி ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, மறுபடியும் ஓடுறாரு. யார சொல்லலாம் என்ன அப்படின்னு கேக்குறப்போ, நான் எனக்கு நீங்க கத்து கொடுத்த துஆவை அந்த தஸ்பீஹ் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களும் அதை ஃபாலோ பண்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே,
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன செய்யறது? அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அதே அவங்க சொன்னாங்களாக்கு அது அவங்களுக்கு உண்டானது. நான் அதை சொல்லக்கூடாது, சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் கத்துக் கொடுத்தா அதே அவங்க கத்துக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் நீதியாளர். ஏழைகளுக்கு தக்கன இன்னும் சொல்ல போனா ஏழைகள் தான் முதல்ல சொர்க்கத்துக்கே போவாங்கன்னு வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில இவர் எந்த அளவிற்கு நன்மையில போட்டி போறாரு பாருங்க சுப்ஹானல்லாஹ். அப்ப நன்மைகள்ல போட்டி போடக்கூடிய தோழர்களாக அன்றைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாமே ஈஸியாக இலகுவாக இருந்தும் நாம மறந்த நிலை, போட்டி போடாத நிலையில நம்ம என்ன செய்யறோம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதை நாம் என்ன செய்யறோம் கையில் எடுக்கணும். நன்மைகளை போட்டி போடக்கூடிய மக்களா என்ன செய்ய இருக்க வேண்டும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எந்த அளவுக்கு அவர் தொடர்புல இருந்தார் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் எங்க போனாலும் என்ன செய்வாங்க இவங்க போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவர் பின்னாடியே என்ன செய்யறாரு போறாரு. நபி அவர்கள் பார்த்துட்டு யார் அது அப்படின்னு கேட்கிறாங்க. அபூதர்ரான்னு கேட்கிறாங்க. ஆமை யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அபூதர் அப்ப வாங்க என் கூடயே வாங்க, ஏன் பின்னாடி வர்றீங்க, என் கூடயே வாங்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப போகும்போது அபூதர்ரே நீங்க உஹது மலையை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் நினைச்சேன் உஹது மலைக்கு ஏதோ ஒரு வேலையா நபி அனுப்ப போறாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன், பார்த்திருக்கேன் யார சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த உஹது மலை அளவு தங்கம் எனக்கு கிடைக்கப்பட்டாலும் அந்த தங்கத்துல என்னுடைய கடன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த கடனை அடைத்து விட்டு மிச்ச அனைத்து தங்கத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதைகளிலும் ஏழைகளுக்கும் கொடுத்து விடுவேன் அபூதர்ரே அப்படிங்கிறாங்க. இது சொன்ன உடனே பசுமரத்து வேர்ல வந்து ஆணி பாய்ச்ச சொல்லுவாங்க இல்லையா, எப்படி பாயுது அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை போய் தாக்கிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு வசதியான பொருட்களையுமே செல்வத்தையும் அவர் வச்சுக்கிற மாட்டாராம். அவர் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவாராம். அவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிருவாராம். எதை அடைச்சிட்டு கடன்களை அடைத்து விட்டு அப்படின்னு. அப்ப நம்ம ஸ்டாக் வச்சுக்கிற கூடாது அப்படின்னு செய்யறாரு. அவர் உணர்ந்து அந்த விளைவு பின்னாடி அவருக்கு இந்த விளைவு தான் அவருக்கு ரொம்ப பாதகமாக அமையுது. அப்ப இதை கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே யார சொல்லலாம்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, அபூதர்ரே நீங்க இங்கே உட்காருங்க, நான் ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு பள்ளத்தாக்குக்கு போன உடனே ஒரு பயங்கரமான சவுண்ட் அங்க வருது. சவுண்ட் வந்த உடனே அபூதர் அவர் என்ன செய்யறாங்க, அப்படியே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது ஆயிருச்சோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கலான்னு போறப்போ நபி அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகம், அபூதர்ரே நான் வரும் வரைக்கும் நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே, அப்ப நம்ம போகக்கூடாது, கட்டளையை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நான் அமர்ந்து விட்டேன்னு சொல்றாங்க. அப்ப சில நேரம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே வராங்க. என்ன சொல்லிட்டு வராங்க, திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா அப்படின்னு கேட்கிறாங்க. மறுபடியும் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலுமா இப்படி கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இதை யார் கேட்கறது, அபூதர் அவர்கள் கேட்கிறாங்க. கேட்டுட்டு யார சூழல்லாம் நீங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டே வர்றீங்க, அங்க யாருமே இல்லையே, நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் ஜிப்ரீல் கிட்ட என்ன செய்யறேன் பேசிட்டு வரேன். ஜிப்ரீல் எனக்கு இந்த உம்மத்துக்கு அழகான செய்தி என்ன செஞ்சாரு கொண்டு வந்தாரு அப்படின்னு. என்ன யார சூழலாம் அந்த செய்தி அப்படின்னு கேட்கிறப்போ, யார் தன்னுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அவர் நிச்சயமா என்றைக்காவது ஒரு நாள் சுவனம் சென்று விடுவார் அப்படின்ற ஒரு அழகான நற்செய்தியை என்ன செஞ்சாங்க எனக்கு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், அவர் திருடினார் விபச்சாரம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போவாரு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஜிப்ரீல் கூறினார் நாம் என்று கூறினார். நான் மீண்டும் கேட்டேன். மீண்டும் அவர் சொன்னார், நாம் அவர் திருடினாலும் விபச்சாரம் செய்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை என்று சொன்னால் அவர் நிச்சயமா சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ் பெரும்பாவங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்களுக்கு பெரும்பாவங்கள் மன்னிப்பு என்று அல்லாஹ் நற்செய்தி கூறிவிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப இதை கேட்ட உடனே வந்து நமக்கு ஒரு இது வரும், என்னன்னா அப்போ திருடலாம் விபச்சாரம்லாம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது வரும். அதாவது நாம் என்ன பெரும்பாவங்கள் அலட்சியமாக செய்தாலும் அதை மறுமை நாள் அல்ல என்ன செய்வான், அதற்குண்டான தண்டனை என்ன செய்வான் தந்துருவான். நரகத்துல
அதுக்காக நீ கொஞ்ச நாளைக்கு இரு. விபச்சாரம் செஞ்சு இல்ல, அதுக்காக நீ ஒரு வருஷம் பேச்சுன்னு சொல்றோம், ஒரு வருஷத்துக்கு இரு அப்படின்னு போட்டான்னு சொன்னா, மறுமை நாளுடைய ஒரு நாள் இந்த உலகத்திற்கு 50,000 வருஷத்துக்கு சமம். அப்போ ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமம் சொன்னா, ஒரு வருஷம் இருங்கப்பா நரகத்துல அப்படின்னு சொல்ல இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி நரகத்துடைய வேதனைகள் எல்லாம் அனுபவித்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் இணை வைக்காம இருந்ததற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சரிங்களா? அப்ப நம்ம நரகத்துடைய அந்த வாடையை கூட நுகரக்கூடிய அளவுக்கு நம்ம தீமைகளை செஞ்சிடக்கூடாது. நரகம் மிகப்பெரிய ஒரு பொல்லாத ஒரு விஷயம். அது நிச்சயமா நம்மளால தாங்க முடியாது. ஒரு வெப்ப காற்று, வெப்ப அனலே என்ன செய்ய முடியல, நம்மளால தாங்க முடியல. சரிங்களா? அந்த அளவுக்கு அவதிப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு சுடுதண்ணி மேல ஊத்திக்கிடுச்சுன்னா கூட நம்மளால தாங்க முடியல. அந்த நரகத்துல போய் என்ன செய்ய முடியாது. மேலே நரகம், கீழே நெருப்பு, வலது இடது எல்லா சைடுமே என்ன செய்யுது? நெருப்பா இருக்குது. இந்த உலகத்துல எப்படி ஷைத்தான் முன்னும் பின்னும் வலது விடுதமாக வலிக்கு எடுக்கிறானோ, அதே மாதிரி நரகவாசிகளுக்கு முன்னும் பின்னும் வலது விடுதமாக நெருப்பா என்ன செய்வார்கள்? அவருடைய வீடு இருக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த அடிப்படையில நாம் சில ஒரு நொடி கூட என்ன செய்ய முடியாது, நரகத்துல போய் இருக்க முடியாது. அப்ப பெரும்பாவங்கள் செஞ்சா நரகத்துல அதுக்குள்ள தண்டனை இறைவன் என்ன செய்வான்? வழங்குவதற்காக கொஞ்ச நாளைக்கு இருக்க சொல்லுவோம். அப்ப இதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். அப்ப இந்த நிகழ்வு, இந்த ஹதீஸை யார் சொல்றது? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்யறாங்க? நமக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப இதை வைக்காத வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் சொன்னா நிச்சயமா நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொர்க்கத்திற்கு போயிடுவோம். யாரு? நபியுடைய உம்மத்தார்கள் சொர்க்கத்திற்கு போய் விடுவார்கள். அப்ப இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதே மாதிரி என்ன செய்யறாங்க? ஒரு முறை அபூதர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கங்க ஆழ்வார் பதவி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதவியை கொடுக்குறாங்க. மதீனாவுக்கு போனதா வெற்றி அடைஞ்சிட்டாங்களே. அப்ப அந்த அடிப்புல கொடுக்கும் பொழுது அப்போ அபூதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூதரே நீங்கள் அந்த பொறுப்புக்கு தாங்க மாட்டீர்கள். பொறுப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை ஒழுங்காக பேணி பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது உங்களை அவமானப்படுத்தி விடும். அபூதரே வேண்டாம்,